மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களில் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரோ? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? என்று வசனங்களிலே இறைவன் இயேசு குறிப்பிட்டு இருக்கிறார். பரஞ்சோதி, பரமாத்மா என்று சொல்லப்படுகிற கடவுள் இயேசுவாக இந்த உலகத்திற்கு வருகிறார். அதாவது மகன் வழியாக இவ்வுலகத்திலே அவர் பிரவேசிக்கிறார் என்று அர்த்தமாகிறது. பரமாத்மா அப்படிங்கிற கடவுள் தந்தையாம் கடவுள். அவர் இவ்வுலகத்துக்கு பிரவேசித்த விவரம் மகன் என்று சொல்கிறார். பிதாவுடைய மகன் பிரவேசித்தது போன்று சொல்கிறார். அவர் விண்ணகத்திற்கு சென்ற பிறகு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவதாகவும் அவர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துபவர் என்று அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். ஆகவே இதிலே பிதாவிடம் அவர் வேண்டுகிற முறையை சொல்கிறார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள் என்று மிக தெளிவாக சொல்கிறார். பிதாவிடம் அன்போடு தூய மனதோடு வேண்டும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும் என்று அவர் மிக தெளிவாக சொல்கிறார். ஆகவே நாம் பிதாவிடம் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் வேண்டும் பொழுது நமக்கு வேண்டுதல்கள் கிடைக்கும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.